அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். ஒரு பேராசிரியர் ரயிலில் ட்ராவல் பண்ணுறார். பக்கத்தில் ஒரு விவசாயி உட்காந்துட்டு போகிறாரு. அந்த பேராசிரியருக்கு அந்த ரயில் பயணம் கொஞ்சம் சலுப்பாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவருக்கு டைம் பாஸ் ஆகலை. அப்போ அந்த விவசாயிக்கிட்ட நேரத்தை கடக்கிறதுக்காக ஒரு விளையாட்டை முன்மொழிகிறார். என்னன்னா, அந்த விவசாயிக்கிட்ட சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். உங்களால் பதில் சொல்ல முடியலன்னா நீங்கள் எனக்கு $5 கொடுங்க. நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க, என்னால் பதில் சொல்ல முடியலன்னா நான் உங்களுக்கு $500 தர்றேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அந்த விவசாயி கேட்குறார். விவசாயியும் சம்மதப்பட்டு தலையசைக்கிறார். அப்போ பேராசிரியர் ஒரு கேள்வி கேட்குறாரு. பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையிலான தூரம் என்னன்னு கேட்குறார். விவசாயி ரொம்ப அமைதியாக $5 எடுத்து பேராசிரியர்கிட்ட கொடுத்துட்டார். இப்போ விவசாயியோட முறை இல்லையா, அவர் கேள்வி கேட்குறார். மலை ஏறும்போது 3 கால்களும் கீழே வரும்போது 4 கால்களும் உள்ள விளங்கியது அப்படின்னு கேட்குறாரு. பேராசிரியர் தடுமாறுறாரு. தன்னோட மூளையை போட்டு குழப்புறாரு. தர்க்க ரீதியாக விளக்கங்களை தேடுறாரு. நோட் புக்கெல்லாம் எடுத்து அப்படியே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அவரால் பதில் கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப விரக்தியாகி விவசாயிக்கிட்ட $500 கொடுக்குறார். விவசாயி புன்னகச்சிக்கிட்டே அந்த பணத்தை எடுத்துட்டு சாஞ்சு தூங்க ஆரம்பிச்சிட்டார். இவருக்கு ஆர்வம் தாங்கலை. பேராசிரியருக்கு விவசாயி எழுப்பி, சரி அது என்ன விலங்கு அப்படின்னு கேட்குறார். விவசாயி ரொம்ப அமைதியாக $5 எடுத்து பேராசிரியர்கிட்ட கொடுத்துட்டு நம்மளும் தூங்கிடுறார். ஏன்னா அவருக்கு விட தெரியலை. இப்படி தாங்க நாம் யாரோட உருவத்தையோ அவங்களுடைய பதவியையோ எதை பார்த்தும், அவங்க செய்கிற தொழிலையோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை பார்த்தும் அவங்கள நம்ம குறைச்சோ இல்லை அதிகப்படியாவோ எப்படியா இருந்தாலும் மதிப்பிடக்கூடாதுங்க. ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் என்றைக்குமே வச்சுக்கக்கூடாது. நாலேஜ் இஸ் எக்ஸ்ப்ளோஷன் தான். அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி முன் முடிவு எதுவுமே எடுக்கக்கூடாது தோற்றத்தை வச்சு. சரிங்களா? நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றார்.